இன்ட்ராடே யார் பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, வேலையில் இருக்கவங்க கண்டிப்பாக இன்ட்ராடே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தபடியாக ஒரு பிகினர்ஸாக வரவங்க, அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி புரிதல் இல்லை, அந்த மாதிரி நபர் கண்டிப்பாக மார்க்கெட்டில் அந்த இன்ட்ராடே ட்ரேடை பண்ணக்கூடாது. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னா, இதை நம்ம முறையாக ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் சக்ஸஸ் வரும்போது தான் நீங்கள் அதை ரியல் டைமுக்கு கொண்டு வரணும். நான் சொன்ன 3 விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு ஸோ இது அடிஷ்னலாக இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படிங்கிறது டோட்டலி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டு. வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருங்க, வேலை செய்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி சம்பாதிக்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குது அல்லது நீங்கள் இதை முழு நேரமாக பண்ணுறீங்கன்னா அதற்கான பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணுங்க. ஸோ இதில் பேப்பர் ட்ரேடை செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் முறையாக கற்றுக்கும் போது தான் இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ இந்த விஷயத்தில் செய்யக்கூடாத நபர்கள் வேலைக்கு போயிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது. அடுத்தபடியாக ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. அடுத்தபடியாக இதை பேப்பர் ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தை இறங்கணுங்க. ஸோ அப்படி இன்ட்ராடேல பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் 2 விஷயம் தான். ஒன்று சக்ஸஸ் கிடைக்கலாம் அல்லது லாஸ் கிடைக்கலாம். ஸோ உங்கள் பிளான் என்ன? ஸோ உங்கள் பிளான் எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டால் என்னால் தாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை பிளான் ஒர்க் அவுட் பண்ணி ஜேர்னல் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் 500 ரூபாய் எனக்கு இன்னைக்கு நஷ்டமானால் பரவாயில்ல அப்படின்னம்னா அதை எத்தனை ட்ரேடாக எடுக்க போகிறோம்? ஒரே ஒரு ட்ரேடா அல்லது 2 ட்ரேடா அல்லது 3 ட்ரேடாங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒரு ட்ரேடுக்கு ஒரு 150 ரூபா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30,000 ரூபா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறீங்கன்னா ஒரு 0.5% ஒரு 150 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒருவேளை அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு 1:2 அதாவது 150 ரூபா நஷ்டம் 300 ரூபா லாபம் வர ரேஷியோவில் அந்த சார்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 1:2 ரேஷியோ கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் 3 ட்ரேட்லையுமே லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ட்ரேடை முடிச்சுட்டு அதோட வெளியில் போயிடணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடு வித் கைடோட பண்ணினா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. வேலைக்கு போகிறவங்க, ஒரு வேலையில் இருக்கவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸு அண்டு ஃபுல் டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. யார் இன்ட்ராடே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் தான் உங்களே பர்ஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் முறையாக பேப்பர் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியல் டைமில் இறங்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷன் குறிப்பிடுங்க. அதை பற்றி நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.